தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு, என்னை சிநேகிக்கிறவர்கள். கிறிஸ்தவர்களுடைய பெரிய போராட்டம் பாவம் பண்ணாம வாழ்றதுன்னு நீங்க நினைப்பீங்க. பட் அதை விட பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரை பாதுகாக்கிறது, நம்மளை சுற்றி உலக பிரகாரமான காரியங்கள்ல விழாம இருக்கிறது, இச்சைகளுக்கு விலகி ஓடுறது, பிசாசின் சோதனைகளை மேற்கொள்வதுன்னு நிறைய போராட்டங்களை தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். பட் இதுக்கு என்கிட்ட ஒரு தம்ரோல் இருக்கு. இப்போ உலக பிரகாரமான ஒரு உறவு, அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உறவு. இவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு அது பிடிக்கலனாலும் அவங்களுக்கு அது பிடிக்கும்னு நீங்க செய்வீங்க. அப்படிப்பட்ட உறவு உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அக்கா தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், ஏன் லவ்வரா கூட இருக்கலாம். அவங்க மேல இருக்கிற நேசத்தால, அவங்கள உண்மையா நீங்க நேசிக்கிறதால அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை நீங்க செய்வீங்க. இது மாதிரிதான் நீதிமொழிகள் 8:20 படி நாம கர்த்தரை நேசிக்கும் போது அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நாமளே நடக்க ஆரம்பிச்சிருவோம். அவருடைய நேசம் நம்மள நீதியின் பாதையில நடத்தி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை மேற்கொள்ள உதவும். ஆமேன்.